முன்னாள் இலங்கை கிரிக்கெட் கேப்டன் குமார் சங்கக்கார லாபகரமான முதலீட்டு வாய்ப்பொன்றை பரிந்துரைப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலி போலியானது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஃபேக்டர்ஸ் கண்டோ எனும் உண்மை கண்டறியும் இணையதளம் இதுகுறித்து விசாரணை நடத்தி இந்த காணொலியும் அதனுடன் பகிரப்படும் கட்டுரைகளும் ஒரு ஒருங்கிணைந்த இணைய மோசடியின் ஒரு பகுதி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. உள்ளூர் ஊடக இணையதளம் ஒன்றின் பாணியை போன்று வடிவமைக்கப்பட்ட ஒரு போலி செய்தி சங்கக்காரம் மற்றும் தொழிலதிபர் ஒட்டாரா குணவர்தன ஆகியோரை குறித்த முதலீட்டு திட்டங்களோடு தவறாக தொடர்பு படுத்தியிருந்தது. இந்த தகவல்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன அல்லது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயரையும் தொடர்புபடுத்தி மற்றொரு போலி தகவலாக மாற்றப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் மோசடியானவை என்பதை உறுதிப்படுத்தியுள்ள இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு பொதுமக்கள் விழிப்போடு இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. சைபர் பாதுகாப்பு நிபுணர் அசேல வைத்தியலங்கார இது பற்றி தெரிவிக்கையில், பயனர்களின் தனிப்பட்ட தரவுகள் அல்லது முகநூல் உள்நுழைவு விவரங்களை திருடுவதற்காகவே இவ்வாறான நம்பகத்தன்மை வாய்ந்த போலி விளம்பரங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்று எச்சரித்துள்ளார். சந்தேகத்திற்கிடமான இவ்வாறான பதிவுகளை உறுதிப்படுத்தாமல் அவற்றை பகிர வேண்டாம் எனவும் அது குறித்து உரிய அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்யுமாறும் உண்மை கண்டறிபவர்கள் வலியுறுத்துகின்றனர்.